வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தர்களின் கோட்டையில் மக்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர விரைவில் முல்லைத்தீவிற்கு விஜயம். நேரடியாக சந்திக்க உள்ள தரப்பினர் யார்? அச்சுறுத்தலை முற்று முழுதாக ஒழிக்கப்படும் வரை சத்திய பிரமாணம். தலைமை தேரரின் பாதுகாப்பு வேலையாளரிடம் கோடிக்கணக்கான பணம் மற்றும் முத்துக்கள். அதிகாரிகளின் சோதனையில் சிக்கிய மேலும் பல பொருட்கள். சாவகச்சேரியில் போதைக்கு அடிமையான காவாலிகளின் மோசமான செயல் போலீசாரின் கவனத்திற்கு. தெற்கு கடலில் அடுத்தடுத்து சிக்கும் பாரிய அளவிலான போதைப்பொருள். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவரும் கைது. ஜீவன் தொண்டமானின் திருமணத்திற்கு இந்தியா செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில். அவசரமாக தாந்தாமலையில் தொல்பொருள் திணைக்கள அறிவித்தல். அடுத்த ஆக்கிரமிப்பு சாத்தியமா? யாழில் வாடகை அறையில் இளைஞர்கள் செய்த மோசமான செயல். வசமாக சிக்கிய கும்பல். தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி. அவருக்கு யாரென்று தெரியாது. பக்கத்து வீட்டோ அயல் வீடோ அவருக்கு கூட தெரியாது. அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர்? நீங்கள் எப்ப நிப்பாட்டினீங்க? நீங்க என்ன கதை கேட்டீங்களா? நிப்பாட்டினீங்களா? நேற்று என்ன நிப்பாட்டினீங்க? 4 நிமிஷம். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம். இந்த மூலசனத்துக்கு வந்து அவமரியாதை. முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம். தயவு செய்து அங்கால போயிருங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் இருந்தா எனக்கு இனவாதம் இல்ல. நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன். தம்பி இளங்குமரன் தயவு செய்து தமிழரசு கட்சியை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஆவி கெதியில போயிடும். தமிழரசு கட்சியை நாங்கள் பார்த்துக்கொள்றோம். போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு தாய்நாடு, தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தனது ஒரே நோக்கமென்றும் எந்தவொரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் எவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஒரு அரசாங்கம் இன்று அமைக்கப்பட்டுள்ளதெனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தென்மாகாண நிகழ்ச்சி நேற்றைய தினம் பிற்பகல் தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. அரசியல் அதிகாரம் மாறியுள்ளது. தேசிய பேரழிவில் இருந்து தேசத்தை மீட்பதற்கான செயற்பாட்டை கைவிடாமல் முன்னெடுப்போம். அதற்காக ஒன்றுபட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விரைவில் முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இம்மாதம் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர்கள் சமாசம், சம்மேளனம், கடற்றொழிலாளர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட தரப்பினரால் கடிதங்கள் மூலம் கோரிக்கை விடுத்ததையும் அந்த கோரிக்கை கடிதங்களுடன் ஏற்கனவே தன்னால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் நினைவுபடுத்தப்பட்டதாகவும் இந்நிலையில் கூடிய விரைவில் ஜனாதிபதி முல்லைத்தீவுக்கு வருகை தந்து அம்மீனவர்களுடன் நேரடியாக பேசுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக கூறியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கூறியுள்ளார். வர்த்தக நிலையங்களில் நிற்பவர்களிடம் பணம் பறிக்கும் நபர்களின் சிசிடிவி காணொலியொன்று வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. துவிச்சக்கர வட்டி திருத்தகம் ஒன்றில் பழுது பார்க்க வந்தவரிடம் இந்நபர்கள் அடாத்தாக பணம் பறிக்க முயன்றுள்ளனர். குறித்த இந்நபர்கள் நீண்ட நாட்களாக அப்பிரதேசங்களில் பணம் பறிப்பு செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் சென்று முறையிட அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருக்கலாம். நாங்க வந்து அனுராதபுரத்தில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் பெரிய கபு என அழைக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீ மகாபோதி விகாரையின் தலைமை தேரரின் பராமரிப்பு வேலைகளை செய்யும் அனுராதபுரத்தை சேர்ந்த பெரிய கபு என்பவரின் வீட்டில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் திடீர் சோதனை செய்தபோது மான், கொக்கு, ஆமை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் இறைச்சி, அத்துடன் உயிருள்ள ஆமை மற்றும் முத்துக்கள், பணக்கட்டுகள், நகைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டவிரோதமான பொருட்கள்
வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மேற்படி நபர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கேமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கேமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். அதை நான் கூறுகிறேன். எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று. அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கேமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை. நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த கதையால் மாவட்டம் முன்னேறாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். இவருக்கு கூற வருகின்றேன். இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை கூட நிறுவ தெரியாதவர். அவருக்கு யார் என்று தெரியாது, பக்கத்து வீட்டோ அயல் வீடோ அவருக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார். அவர் கொண்டே கூறுகிறேன், தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, உங்களுக்கு யார் என்று கூட தெரியாது. அன்று வந்து இங்கே கூறுகிறார், நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இன்று யாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் என்று அவர் உளம்புகிறார். இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம், இனவாதத்தின் ஊடாகத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம். செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதீர்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார். அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம், அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம், தமிழில் கூட உங்களது முகப்புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள், மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார். அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை, தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே. ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் மாதிரி முன்னால் தமிழ் வசனம் கதைக்கிறார், தமிழரை உசுப்பேற்றுவதற்கு செயற்படுகிறார். இவ்வாறு உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக்கொண்டு வரும், அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன். எனக்கு இப்ப சொல்லுங்க தம்பி இளங்குமரன், இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்ப நிப்பாட்டினீங்க? நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமா இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமா சப்ஜெக்ட் போய்கொண்டு இருக்கு. நீங்க இன்றைக்கு அதை கேட்டுனீங்களா நிப்பாட்டினீங்களா? நேற்று என்ன நிப்பாட்டினீங்க 4 நிமிஷம், நேற்று 4 நிமிஷம் நீங்க என்ன நிப்பாட்டினீங்க. ஆனா இன்றைக்கு இவரை நிப்பாட்டல. இது இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாதை. முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம், தயவு செய்து அங்கால போயிருங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம். நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன்னு சொல்லி 4 நிமிஷத்துல 2 நிமிஷம் குழப்பினீங்க. உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பதில சொல்லுங்க தயவு செய்து. நான் தமிழ் தான், நான் தமிழர், நெஞ்சில் அடிச்சு சொல்றேன், நான் தமிழர். எனக்கு இனவாதம் இல்ல, நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன், ஆனா நான் தமிழர். எனக்கு பதில சொல்லுங்க, நீங்க பதில சொல்லுங்க. நீங்க மட்ட ஐயா மட்ட சிங்கள கதாகரண்டோடனே මේක මට දෙමළ කතාකරන්න මට අයිතිය තියෙනවා දෙමළ කතා කරන්න. මට සිංහල පුළුවන්. මම ආදර කරන්නේ වැඩිපුර සිංහල මිනිස්සු. හැබැයි මට මේක දෙමළෙන් උත්තර දෙන්න ඕනේ ඔබලා. நாட்டின் தெற்கு கடலில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபர் பெண்ணளவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த படகிலிருந்து 15 போதைப்பொருள் பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அப்பொதிகளில் 300 கிலோகிராம் ஹெரோயின், 100 கிலோகிராம் ஐஸ் இருந்துள்ளதோடு T56 ரக துப்பாக்கிகள், 5 ரிவால்வர்கள் போன்றவையும் மீட்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று இந்தியா செல்ல உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகரான முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இந்த தகவலை தெரிவித்துள்ளார். எனவே நுகேகொடை கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்பது சாத்தியமில்லை எனவும் 2ஆம் தலைமைத்துவத்தை கட்டியெழுப்புவதே ரணிலின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் இலங்கையில் உள்ள மேலும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள், ராஜதந்திரிகள் பங்கேற்க உள்ளனர்.
மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு செல்லும் வீதிகளில் 2 இடங்களில் நேற்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொல்பொருள் திணைக்களத்தால் அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளது. அதில் தாந்தாமலை தொல்லியல் இடமென 3 மொழிகளாலும் எழுதப்பட்ட அறிவித்தல் பலகை, தாந்தாமலை செல்லும் 40 வட்டை சந்தியில் அறிவித்தல் பலகை ஒன்று இடப்பட்டுள்ளது. தாந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்புக்குறியொன்று காட்டி போடப்பட்டதுடன் மற்ற அறிவித்தல் பலகை தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு அண்மையில் உள்ள போலீசாரின் சாவடி நிலைய சந்தியில் தாந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலையில் கடந்த நாட்களில் புத்தர் சிலை வைக்கப்பட்டு சரியாக 3 தினங்களால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலத்தில் இந்த அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விளம்பர பலகை இடப்பட்டு தாந்தாமலை தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையில் பௌத்த விகாரைகளை நிறுவும் திட்டமாக இந்த விளம்பர அறிவிப்பு இடப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் வாடகைக்கு அறை எடுத்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டதுடன் விற்பனை நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த நீண்ட காலமாக போதைப்பொருளுக்கு அடிமையான 2 வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி நகர் பகுதியில் வாடகைக்கு அறை ஒன்றினை பெற்று அங்கிருந்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் தமது வருமானத்திற்காகவும் மேலும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவும் போதைப்பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் கிடைத்த தகவல்களை அறிந்த மாவட்ட போதை தடுப்பு பிரிவினர் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போது அவர்களிடமிருந்து போதைப்பொருளை மீட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர்களின் போதைப்பொருள் வலையமைப்பை சேர்ந்த மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 8 பேரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.